கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெஞ்சல் புயல் காரணமாக சேலத்தில் கனமழை கொட்டியது. பொன்னம்மாப்பேட்டையில் இருந்து மன்னார்பாளையம் செல்லும் வழியில் உள்ள தரைப்பாலம் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் துரித நடவடிக்கையால் பொக்குளின் இயந்திரம் மூலம் வேகமாக பாலம் வெட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சேலம் எருமாபாளையம் ஆலமரத்துக்காடு பகுதியில் மழை நின்ற பிறகும் கூட மழைநீரும் கழிவு நீரும் அகற்றப்படாமல் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கு மூலம் நியாய விலை கடைகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பப்பட்டு வரும் பணியினை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மகளிர் சுயஉதவி குழுவினர் மருத்துவ காப்பீடு 5 லட்சம் ரூபாய் வரை பெறலாம். இதேபோல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு 22 லட்சம் வரை காப்பீடு தொகை பெறலாம். இதற்கு ஆதார் மற்றும் குடும்ப அட்டை போதுமானது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் சிறுபான்மையின இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை கண்டித்து நேற்று இந்து இயக்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 156 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்தம்பட்டி கிராம நிர்வாக அதிகாரி ராஜசேகர் அளித்த புகாரின் அடிப்படையில் 10 பெண்கள் உள்பட 156 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் பெய்த தொடர்மழை காரணமாக காடையாம்பட்டி சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து ஓமலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மணி இன்று அந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு சேலம் ரயில் நிலையம் வரும் அனைத்து ரயில்களிலும் மெட்டல் டிடெக்டர் மோப்பனாய் உதவியுடன் பயணிகளின் பைகள் இருக்கைகளின் அடிப்பகுதி என சேலம் ரயில்வே கோட்ட பாதுகாப்பு படை போலீசார் சோதனை நடத்தினர். சேலம் வேம்படித்தாளம் ஊராட்சி திருவல்லிப்பட்டி பகுதியில் சாலை புதுப்பிக்க ஜல்லிக்கற்கள் சாலையின் நடுவே போடப்பட்டுள்ளது. அப்பகுதியில் வசித்து வருபவர்களும் வாகனங்களில் செல்பவர்களும் பாதசாரிகளும் செல்ல முடியாத அளவிற்கு 6 மாதமாக சாலையின் நடுவே கற்கள் கொட்டப்பட்டுள்ளது. எனவே பணியை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி மாநகர அதிமுக சார்பில் 4 ரோடு பகுதியிலிருந்து இன்று அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் வெங்கடாசலம் தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மாவட்டம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்தும் சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செய்தனர். ஏழைகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னதானமும் செய்தனர்.